சுவிட்சர்லாந்தின் கெபென்ஸ்டோஃப் பகுதியில் இன்று அதிகாலை பரபரப்பை ஏற்படுத்திய வாகன தீ விபத்து ஒன்று பதிவானது. சனிக்கிழமை அதிகாலை சுமார் 4:30 அளவில் உன்டெரிடென்ஸ் திராஸ் தெருவில் நிறுத்தப்பட்டிருந்த பியூஜியோட் கார் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிவதாக மாகாண காவல்துறைக்கு அவசர தகவல் கிடைத்தது. தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினரும் பேரின் தீயணைப்பு துறையினரும் கார் முழுவதுமாக தீயில் எரிந்து கொண்டிருப்பதை கண்டனர். தீயின் வெப்பம் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு காருக்கும் வேகமாக பரவியது. இதனால் 2 வாகனங்களும் முற்றிலுமாக எரிந்து நாசமாகின. அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயவில்லை. தீயணைப்பு படையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து முழுமையாக அணைத்தனர். பிறகு சேதமடைந்த 2 வாகனங்களும் மீட்பு பணியாளர்களால் அப்புறப்படுத்தப்பட்டன. இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது இதுவரை உறுதியாக தெரியவில்லை. இதையடுத்து மாகாண காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியது. தீயணைப்பு புலனாய்வாளர்களும் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொள்கின்றனர். இந்த தீ விபத்துக்கான உண்மையான காரணம் குறித்து அதிகாரப்பூர்வ விசாரணை தொடர்ந்து இடம்பெறுகிறது. இது தொடர்பான விரிவான செய்திகளுக்கும் மேலும் பல செய்திகளையும் பார்வையிட சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை நாடுவதோடு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.